ஆட் விட்டம். இது வந்து ஒரு பிரெஞ்சு பெல்ஜியம் நாட்டு ஒரு கொலாபரேஷன் திரைப்படம். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே இருக்கு இந்த படம். இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, ஹீரோ தன் மனைவியோட அமைதியா வசிக்கிறாரு. மனைவி வந்து 9 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. ஸோ அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து தன்னுடைய மனைவி கர்ப்பத்துக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு குழந்தையுடைய வளர்ச்சியை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் திறந்து கிடக்கு, பொருள் எல்லாமே களைஞ்சு கிடக்கு. டென்ஷன் ஆகுறாரு. ஏற்கனவே இதே மாதிரி வந்து 2 முறை நடந்திருக்கு. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு முடிவோட இருக்காரு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து என்னன்னா, வந்து அவரை பற்றி வந்து சில விஷயங்கள் தெரியுது, சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா இவங்களுடைய முன் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அதிரடிப்படையில வந்து ஒர்க் பண்ணவங்க. அப்படி வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க. ஒரிஜினலா வந்து இவருக்கு வந்து ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா, திருமண பந்தத்துல வந்து எந்த விதமான ஐடியாவும் இருக்காது. ஒரு ஸ்டேஜ்ல பேசி 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 அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு ஏற்படும். ஸோ ஸோ இப்படி போற இந்த கதையில வந்து என்னன்னா, ஹீரோ வந்து முன்னாடி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. அதனால வந்து 2 பேர் வந்து இறந்திருப்பாங்க. இந்த இறப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நிகழ்வு தான் இருக்கும் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டுமே அந்த ஒரு உண்மையான விஷயம் தெரியும். அதை தொடர்ந்து வந்து சில பிரச்சனைகளை வந்து அவர் வந்து சந்திக்கிறாரு. அதனால அந்த பிரச்சனைக்குரிய கண்டென்ட் இவர் கையில இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாரு. இதை தேடி தான் வந்து வீட்டில் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து அவருடைய மனைவியை வந்து தூக்கிட்டு போயிட்டு, நீ வந்து கொடுக்குற மாதிரி தெரியல, உன் மனைவியை கூட்டிட்டு போறோம் இந்த அப்படின்னு சொல்லி ஒரு செல்லை கொடுப்பாங்க. நீ எல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட வந்து கொடுத்துட்டு அப்புறமேல் மனைவியை கூப்பிட்டு போ அப்படின்னு வந்து ஃபைனல் வார்னிங் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவர் தன்னுடைய மனைவியை காப்பாத்துறதுக்காக வந்து என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்றாரு அப்படின்றதுதான் கதை. இந்த படத்தோட கதை வந்து வெயிட்டான கண்டென்ட் தான். ஆனா சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாங்க. வள கொலலாம் இல்ல, எடுத்தமா. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு லவ் போர்ஷன்னா நம்மளுக்கு வந்து பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து ஆக்ஷன் சீனு எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அதாவது கார் சேசிங்கும் சரி, 2 வீலர் சேசிங் சரி, மேல பறக்கிற சேசிங் ஒன்று இருக்கும். ஸோ அதில் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இவங்க அந்த லவ் போர்ஷன் மட்டும் பெருசாக நம்மளுக்கு வந்து ஒரு படத்தை வந்து குறைக்கிற மாதிரி இருக்கும். இந்த படம் பார்க்குறப்ப நல்ல ஒரு ஃபோர்ஸாக போய்கிட்டு இருக்கு. படத்தில் லவ் போர்ஷன் வந்து குறைக்கிற மாதிரி. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா லவ் போர்ஷன் தான் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த படத்தில் வந்து லவ் போர்ஷன் கொஞ்சம் மைனஸாக இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்து கொண்டு வரல. அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து என்னன்னா பெருசா வந்து செட் ஆகல. பாக்குறப்ப அப்படி தெரியும். ஆனா இந்த படத்துக்கு வந்து அதுல கொஞ்சம் மைனஸா இருக்கும். படத்துல வந்து ஆக்ஷன் சீனு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். படத்தோட பெரிய பிளஸ்ன்னா எடிட்டிங். ஏன்னா நம்மளுக்கு வந்து படம் பாக்குறப்ப வந்து என்னன்னா, படத்தை எடுத்தோம்னா அந்த பாக்குறதுக்குரிய திருப்தியை வந்து இந்த படத்தோட எடிட்டிங் கொடுக்குது. கேமரா பாக்குறதுக்கு வந்து ஒரு கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். ஸோ நல்லா வந்து கரெக்டா பண்ணியிருப்பாங்க. முக்கியமா வந்து என்னன்னா ஃபைட் சீன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமா இருக்கும். நம்மளுக்கு எந்த இடத்துலயும் வந்து ஒரு போர் அடிக்கிறதுக்கான விஷயம் வந்து தோணாது. இந்த இடத்துல போர் அடிக்கிற விஷயம் வந்து என்னன்னா, இவங்களுடைய லவ் போர்ஷன், இந்த சின்ன சின்ன போர்ஷன் இருக்கும். அதுதான் படம் வந்து கட கட கடன்னு போகும். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லயே இருக்கு. நம்பி பார்க்கலாம்.